لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد وقال أيضا فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வருடத்துடைய ரமதானை அடைந்து நிறைய இபாதத்துகளை செய்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் தந்தான். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த அல்ஹம்துலில்லாஹ் நாமும் நம்மளால் இயன்ற அளவுக்கு இபாதத்துகளை செய்தோம். நாம் செய்த எல்லா விதமான இபாதத்துகளை எந்த ஒரு குறை இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜும்மாவுடைய இந்த குதுபா இருக்கிறது, ஜும்மாவுடைய உரை, இது மிக முக்கியமான ஒரு உரை. ஏனென்று சொன்னால் ஜும்மாவில் பேசப்படக்கூடிய தலைப்புகள் ரசூலுல்லாஹ் அவர்களும் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் வந்த குலஃபாய் ராஷிதீன்கள் அவர்கள் ஜும்மாவுடைய இந்த குதுபாவிலும் ஜும்மாவுடைய உரையிலும் பேசப்படக்கூடிய இந்த தலைப்புகள் எல்லாம் அது மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான அம்சங்களை பற்றி பேசக்கூடிய இடங்களாக தான் இந்த ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அத்ஹாவுடைய இந்த குதுபாவுடைய பேருரை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த குதுபாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரை நமக்கு அதிகமாக ஞாபகம் ஊட்டிய, அதிகமாக எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ் நசீஹத் செய்த ஒரு அக்லாக் ரீதியான ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு அங்கமாக இருப்பதுதான் உறவுகளை இணைப்பது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹதீஸ்களில் பார்க்கிறோம், அம்ர் இப்னு அன்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா காலத்தில், அதாவது ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரை பற்றி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட முதல் 10 இஸ்லாம் கொண்ட நபித்தோழர் இவரும் ஒருவராக வருகிறார்கள். இப்படி இருக்கையில் ஆரம்ப காலத்து இஸ்லாமில் விரல்களால் எண்ணக்கூடிய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். விரல்களால் எண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ரசூலுல்லாஹை சந்திக்கக்கூடிய இந்த நபர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அம்ர் இப்னு அன்பாஸ் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் இதை பற்றி பேசி தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நண்பராக தான் இருக்கிறார், ரசூலுல்லாஹை வந்து சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது இஸ்லாத்தை பற்றி கேட்கும் பொழுது ஆரம்ப காலத்து செய்திகள், ஆரம்ப காலத்து வஹி, இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சுருக்கமாக இஸ்லாத்தை பற்றி விளக்குகிறார். நபித்தோழர் கேட்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள், விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சுருக்கமாக 2 வார்த்தையில் சொன்னார்கள், அன்து சலு அர்-ரஹம் வ துக்ஸரு அல்-அஸ்னாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உறவுகளை இணைப்பது. இஸ்லாம் என்றால் உறவுகளை இணைப்பது. இன்னும் பாத்திலான விஷயங்கள் இருக்கிறது, பாத்திலான வணங்கப்படக்கூடிய விஷயங்கள், இதை தவிர்ப்பது, இது உடைப்பது. அல்லாஹ் முதலாவது உறவுகளை இணைக்க வேண்டும், அதன் ஊடாக தௌஹீதை ஒன்று சேர்த்து பாத்திலாக இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த நபித்தோழருக்கு சொல்லி தருகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி நம்ம இடத்துல ஒரு இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார் என்று சொன்னால் நிறைய விஷயத்தை நாம் பேசுவோம், நிறைய சொல்வதற்கான தகவல்கள் இருக்கிறது, எக்கச்சக்கமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? சுருக்கமாக நசீஹத் செய்வார்கள். எவ்வளவு சுருக்கமாக புரிய வைக்க வேண்டுமோ அவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அப்படி இஸ்லாத்தை சுருக்கி 2 வார்த்தைகள் சொல்கிறார் என்று சொன்னால், ஒன்று உங்களுடைய உறவுகளை இணையுங்கள், இரண்டாவது ஏகத்துவத்தை பரப்புங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய படிப்பினை அன்பிற்குரிய சகோதரரை சிந்தித்து பாருங்கள். ஆரம்ப காலத்துடைய இறை செய்திகள் உறவுகளை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிசாசம் கட்டளை இடுகிறார் என்று சொன்னால், உறவுகளுக்கு இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய மக்கம், எவ்வளவு பெரிய தரஜா இருக்கு என்பதை இந்த செய்திகளை புரிந்து கொள்கிறோம். இந்த இடங்களில் உறவுகள் என்று சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளில் உறவுகள் 2 வகைப்படும். முதலாவதாக இரத்த உறவுகள். இந்த இரத்த உறவுகள் யார்? நான் இருக்கேன் என்று சொன்னால், நான் யார் இடத்துல வந்தேன்? உம்மா வாப்பா. இந்த உம்மா என்னுடைய வாப்பா, இரத்த உறவுகள். உம்மா மூலியமாக வரக்கூடிய அந்த கிளை அம்சங்கள், எங்க அம்மாவுடைய அம்மா, அவருடைய அம்மா, அம்மா கூட பிறந்தவர்கள், அப்படி என்று சொல்லி அம்மா ஊடாக வரக்கூடிய கிளை அம்சங்கள், இவர்களும் என்னுடைய ரத்த உறவுகள். அதே போன்றான் என்னோட தந்தை, அவரோட தந்தை, அவருடைய உம்மா, அவர் மூலியமா வரக்கூடிய கிளை அம்சங்கள், என் தந்தை கூட பிறந்தவர்கள், இப்படி சொல்லி இதுவும் ரத்த உறவு.
அதே போன்று என் ஊடாக வரக்கூடியவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அதோட வரக்கூடிய தொடர்புகள் எல்லாம் இதுவும் ரத்த உறவு. அதே போன்று என் கூட பிறந்தவர்கள் என்னுடைய தம்மை சகோதர சகோதரி இவர்களும் என்னுடைய ரத்த உறவுகள். இந்த ஒரு சின்ன பவுண்டரி இருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்கள், இது ரத்த உறவு என்று சொல்லப்படும். இதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக மார்க்கம் சொல்வது நெருங்கிய உறவு. ஒன்று இருக்க ரத்த உறவு, இது மிக பேண வேண்டியது. அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறது நெருங்கிய உறவு. நெருங்கிய உறவு நிறைய சொல்ல வேண்டும் என்றாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அளவு பார்த்து கொண்டிருந்தால், நாம் நம்முடைய வாழ்க்கை துணையாக யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? ஒரு பெண் கணவரை ஏற்றுக்கொண்டால், அந்த ஆண் ஒரு பெண்ணை ஏற்றுக்கொண்டால், இந்த திருமணம் பந்த மூலியம் வரக்கூடியது இது நெருங்கிய உறவு. இது நெருங்கிய உறவு. ஆக மொத்தம் முதல் தரஜா என்பது நமக்கு ரத்த உறவு, இரண்டாவது நெருங்கிய உறவு. எப்படி இருந்தாலும் உறவுகளை இணைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டும் வந்துவிடும். இரண்டும் உறவுகளை இணைக்க வேண்டும் என்ற சப்ஜெக்டில் தான் வரும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கிறோம், இந்த உறவுகள் இருக்கிறது. இரண்டாவது உறவு விட்டு விடுவோம், நெருங்கிய உறவு இதை விட்டு விடுவோம். ரத்த உறவை பார்த்தோம் என்று சொன்னால், ரத்த உறவு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஏனென்றால் அது நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. இது நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, உலகத்தில் எவனும் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. இது இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். இது இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். இந்த வீட்டில் இந்த மகளும் பிறக்க வேண்டும், இவர்கள் தான் உறவாக இருக்க வேண்டும், இவர்கள் தாய் தந்தை தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி என்று சொல்லி இந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பது இது இறைவனோட தகுதீர், இது இறைவனோட விதி. இறைவனோட விதிக்கு மாறி இதை வெறுத்து மாறி யாரும் செயல்பட முடியாது சகோதரர்களே. எனவே இதனோட விதி என்ற அடிப்படையில் இதை யாரும் பிரிக்கவும் முடியாது, இதை யாரும் அழிக்கவும் முடியாது. மனிதர்கள் வெளிப்படையாக இறந்து போகலாம், கபருக்கு சென்று விடலாம். ஆனால் இவர்கள் ஊடாக வரக்கூடிய இந்த தொடர்பு என்பது காலமாக வரும், மறும வரை இந்த தொடர்பை யாரும் மறுக்க முடியாது. அன்பிற்குரிய சகோதரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைக்கிறார். மனிதரை படைத்த பின்பு அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசி சுப்ஹானல்லாஹ் அர் ரஹீம், உறவு தொங்கிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது எப்படி கற்பனை செய்ய இயலாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசி உறவு தொங்கிக் கொண்டிருக்கிறது. உறவு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, உறவு என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு, அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தான். இந்த உறவு என்பது அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறது. அல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ் அதாவது மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், இந்த உறவை எவன் இணைப்பானோ அவருடன் இறைவனும் இணைந்து நிற்கிறான். இந்த உறவை யார் முறிப்பார்களோ அவருடன் இறைவனும் முறித்து வாழ்கிறார், இறைவன் முறித்து விடுகிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இது அர்-ரஹீம் உறவு என்று சொல்லக்கூடியது. அல்லாஹ்விடத்தில் இந்த உறவை இப்படி உரையாடுகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஹதீஸை சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உறவை ஒரு மனிதன் இணைக்கிறான் என்று சொன்னால் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் உறவை ஒரு மனிதன் இணைக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை இணைத்திருக்கான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை லேசாக்கி விடுகிறான், கஷ்டங்களை தூரமாக்கிறான். இதே போன்ற எந்த ஒரு மனிதர் உறவை முறித்து விடுகிறான் என்று சொன்னால், சின்ன சின்ன விஷயத்தில் நாம் உறவை முறிக்கிறோமே, இப்படியாக உறவை முறிப்பார்களோ அல்லாஹ்வும் முறித்து விடுகிறான். அல்லாஹ் முறித்து விடுகிறான் சொன்னால் இறைவன் தரப்பிலிருந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடைக்காது. இறைவன் தரப்பிலிருந்து ரிஸ்க்குகள் குறைந்துவிடும், வாழ்வாதாரம் குறைந்துவிடும், பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் வாழ்க்கை சந்திப்போம். அதற்கு முதலாவது காரணம் உறவை முறிப்பது. அன்பிற்குரிய சகோதரி, இந்த ரத்த உறவுகள் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? பார்க்கிறோம், பிற்காலத்தில் அதாவது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வாழ்கிறார்கள். சஹாபாவுடைய வாழ்க்கையிலே இந்த மன்னர் வாழ்கிறார்கள். இந்த மன்னர் ஒரு கவர்னராக இருக்கிறார்கள். கவர்னராக இருக்கும் பொழுது நிறைய கெட்ட குணங்களும் இருக்கிறது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இடத்தில் பல்வேறு நபித்தோழர்களும் கொலை செய்கிறார்கள். சில நல்ல குணங்களும் இருக்கிறது, இரண்டும் அதோட இடத்தில். ஆனால் சம்பவம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இறக்கமற்ற என்ற அடிப்படையில் சின்ன சின்ன குற்றம் என்றாலும் மரண தண்டனை கொடுப்பார்கள். இப்படி இருக்கையில் ஒரு வழக்கு வருகிறது. இந்த வழக்கில் 3 ஆண்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். கவனமாக புரிய வேண்டும். எந்த அளவுக்கு சொல்லவர்களுடைய செய்தி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற இந்த சஹாபாக்கள் என்ற சமுதாயத்தில் ரத்த உறவு இருக்கக்கூடிய அந்த பந்தம் இருக்கிறது, அந்த இணைப்புகள் எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள், இது வெளிப்பாடாக பார்க்கலாம். 3 ஆண்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். 3 ஆண்கள் யார் என்று சொன்னால், அதாவது ஒரு பெண்ணுடைய கணவர், அந்த பெண்ணுடைய பிள்ளை, 3வது அந்த பெண்ணுடைய சகோதரன். 3 ஆண்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். ஒரு பெண், ஒரே பெண் தான், அந்த பெண்ணுடைய கணவர், அந்த பெண்ணுடைய பிள்ளை, அந்த பெண்ணுடைய சகோதரன். 3 நபர்களுக்கும் மரண தண்டனை ஒரு குற்றத்திற்கு காரணமாக கொடுக்கப்படுகிறது. இந்த பெண்ணுக்கு பின்னால் தான் இந்த செய்தியை தெரிய வருகிறது. செய்தி தெரிய வரும் பொழுது அந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்கள் கேட்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, கவனம் புதுபாவில் இருக்க வேண்டும். அதாவது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள், அதாவது 3 ஆண்கள் உன்னிடத்தில் தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய வீட்டார்கள். இப்பொழுது இந்த பெண் கெஞ்சுவதன் காரணமாக 3 நபர்கள், 3 ஆண்களில் ஒரு ஆணை நான் விடுதலை செய்கிறேன், உன்னுடைய சிபாரிசு அடிப்படையில். ஒரு பெண் என்ற அடிப்படையில் கேட்கிறாய், விட்டு விடுகிறேன்.
எந்த ஆண் வேணும் என்று தேர்ந்தெடுத்துக் கொள் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்தை கேட்கப்படுகிறது. ஃபேமிலி பெண், ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு கணவர் இருக்கார், கணவர் ஊடாக ஒரு பிள்ளை, சகோதரன். இந்த பெண் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? சுப்ஹானல்லாஹ், அறிவு வாய்ந்த தாபீன்களை சேர்ந்த மிகவும் அறிவு வாய்ந்த ஒரு பெண், மிகவும் புத்திசாலியான ஒரு பெண். அந்த பெண் தேர்ந்தெடுத்த தன்னுடைய சகோதரனை, அந்த பெண் தேர்ந்தெடுத்தது தன்னுடைய சகோதரனை. ஏன் என்று தெரியுமா? சகோதரன் கிடைத்த பிறகு அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அந்த கவர்னர் கேட்கிறார்கள், சகோதரை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? அதிகமான பெண்கள் இந்த நேரத்தில் தேர்ந்தெடுப்பது கணவன் தான், கண்டிப்பா கணவன் தான் இருப்பார்கள். அப்படி இல்லை என்று குறைந்தபட்சம் தன்னுடைய பிள்ளை எடுத்துக் கொள்வார்கள், தாய் பாசம். ஆனால் நீ கணவனை தேர்ந்தெடுத்தாய், இதை காரணம் கேட்ட பொழுது அந்த பெண் சொல்லி காண்பிக்கிறார்கள், இந்த கணவர் இருக்காரு, ஒரு கட்டம் இல்லை என்று சொன்னால், ஒரு அல்லாஹ் நாடினால் இன்னொரு திருமணம் எனக்கு நடக்கலாம், அல்லாஹ் நாடினால் இன்னொரு திருமணத்தின் மூலமாக இன்னொரு பிள்ளையும் எனக்கு கிடைக்கலாம், அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் சகோதரன் இருக்கிறானே, முறித்து விட்டால், சகோதரன் இறந்து விட்டால் இன்னொரு சகோதரன் கிடையாது, எனக்கு இன்னொரு சகோதரன் கிடையாது, இன்னொருத்தர் சகோதரன் இந்த உலகத்தில் எனக்கு வர முடியாது. ஏன்? இது ரத்த உருவு, இது அல்லாஹ் உருவாக்கியது. இன்னொரு வந்து நான் ஒரு உற்ற சகோதரராக மரணம் வரை இருக்கேன் என்று சொல்லி வாயளவு சொல்லிவிடலாம். அல்லாஹ்விட சகோதரத்துவமா ஆகாது. அல்லாஹ்விட எது சகோதரத்துவம், எது உண்மையில் ரத்த உருவாக இந்த உலகத்தில் பேணப்படுகிறதோ அது மட்டும் தான் சகோதரர்களே. இந்த விஷயத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவ்வளவு கடுமையாக உள்ளம் கொண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல 3 ஆண்களில் இந்த பெண்மணியுடைய அறிவின் காரணமாக மகிழ்ந்த அந்த 3 ஆண்களில் விடுதலை செய்யக்கூடிய அந்த சம்பவங்களை பார்க்கும். அன்பிற்குரிய சகோதரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு விட்டு சென்ற சமுதாயம் இதைதான் புரிந்து வைத்தது. அந்த சமுதாயம் தாவாவை செய்ய வேண்டும், பாத்திலை அழிக்க வேண்டும், இதெல்லாம் சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அதே அளவுக்கு உறவுகளை இணைத்து வாழ வேண்டும், உறவுகளை முறிக்க கூடாது, உறவுகள் வாழ்க்கையோட அங்கம் என்று சொல்லி புரிந்து நெறிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். அன்பிற்குரிய சகோதர மக்கள் தான் தெரிந்த ஒரு சம்பவம், பிரபலமான சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை செய்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ரசூலுல்லாஹ் அவர்கள் பயந்து விட்டார்கள். சூரா அலக்கூடிய வசனம் இறங்கியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து பயந்த பின்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கிட்டத்தட்ட காய்ச்சலோட நிலைக்கு வந்து விட்டார்கள், உடம்பெல்லாம் கொதிக்கு. ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மக்காவுடைய இருட்டுடைய குளிரின் காரணமாக வீட்டுக்கு ஓடி வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சம்மிலூனி என்னை போத்துங்கள், பெட்ஷீட் எடுத்து போட்டுங்கள், அந்த குளிர் தாங்க முடியல என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து சொல்கிறார்கள். இப்படி சொல்லும் பொழுது என்ன செய்ய முடியும்? அந்த மனைவியார் அந்த பெண்மணியார் ஆறுதல் சொல்ல முடியுமே, ஆறுதல் சொல்கிறார்கள். என்ன ஆறுதல் சொல்கிறார்கள்? வல்லாஹி லா யுஸிகல்லாஹு அபதா, இறைவன் உங்களை கைவிட மாட்டான், இறைவன் உங்களை கைவிட மாட்டான், இறைவன் உங்களை தண்டிக்க கூடியவன் கிடையாது, நீங்கள் நல்லவர் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல தன்மையை ஹதீஜா அவர்கள் பட்டியலிட போட ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல குணங்களை என்ன ஆரம்பிக்கிறார்கள்? இப்படி என்ன ஆரம்பிக்கிறது? அவர்கள் என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் புகாரி பதிவாகும், முதலாவது விஷயம் அவர்கள் சொல்வார்கள், அதாவது என்னுடைய அருமை கணவரே, இன்னக லதஸில ரஹம், நீங்கள் உறவை இணைக்கக்கூடிய நபராக இருக்கிறீர்கள், உங்களை எப்படி இறைவன் கண்டிப்பான், உங்களுக்கு எப்படி ஆபத்து வரும், நீங்க வந்தது ஆபத்தெல்லாம் கிடையாது என்று சொல்லி அவர்கள் என்னக்கூடிய முதலாவது விஷயம், இன்னக லதஸில ரஹம், நீங்க உறவை இணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் நிறைய நன்மை தன்மை என்கிறார்கள், அனாதைகள் ஆதரிப்பதாக இருக்கட்டும், சதகா செய்வதாக இருக்கட்டும், அதாவது அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் நியாயம் வாங்கி தருவதாக இருக்கட்டும். அதோட இடத்தில் அவர் முதலாவது ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் பார்க்கக்கூடிய முதலாவது விஷயமாக அவர்கள் பார்த்தது என்ன? லதஸில ரஹம், உறவை இணைக்கிறீர்கள். இது என்ன தெரிகிறது? என்னதான் நல்லவராக ரசூலுல்லாஹ் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்விற்கு யூனிக்காக ஒரு தனியாக ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தென்பட்ட விஷயம், யாரை பார்த்தாலும் உறவை சேர்ப்பார்கள். நம்முடைய உறவு என்று தெரிந்தால் ரசூலுல்லாஹ் உடனே அதை பார்த்து சேர்க்கக்கூடிய நபராக, அவர்கள் வீட்டு போய் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தார்கள், அவருடைய நலனை பார்க்கக்கூடிய நபராக இருந்தார்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்று சொன்னால் முன்னால் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நபராக இருந்தார்கள். நம்மை போன்ற ஆபத்தில் போனை சுவிட்ச் ஆஃப் செய்யக்கூடிய இடத்தில் இல்லை. அன்பிற்குரிய சகோதரே, ரசூலுல்லாஹ் அவர்கள் உறவுகள் பிரச்சனை என்று சொன்னால் முதலில் வந்து இருப்பார்கள். சீராவில் பார்க்கும், அது காபிராக இருந்தாலும் சரி, அவருடைய உறவுகள் காபிராக இருந்தாலும் சரி, உதவிக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் வருவார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் உறவு என்ற விஷயத்தில் ஆழமான பேணுதலை மேற்கொண்டார்கள். ஒரு இடத்தில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில் செய்தியை சொல்வார்கள், எதிர்காலத்தில் குலஃபாக்கள் மிஸ்ர் நாடு இருக்கிறது, எகிப்து, இந்த மிஸ்ரை நீங்கள் வென்றீர்கள் என்று சொன்னால் அந்த மிஸ்ரில் இருக்கக்கூடிய நபரிடத்தில் காபிராக இருக்கட்டும், அவரிடத்தில் தவறாக நடக்கக்கூடாது, அவரிடத்தில் மென்மையாக நல்ல விதத்தில் நடக்க வேண்டும். மிஸ்ருடைய ஆட்சி பற்றி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் மிஸ்ர் வெல்லப்படவில்லை, பிற்காலத்தில் வெல்லப்படுகிறது. ஆனால் பிற்காலத்தில் வெல்லப்படக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், வெல்லப்படும். அப்படி நடந்தால் சஹாபாக்கள் நீங்கள் இருந்தால் அந்த மிஸ்ருடைய ஊர் மக்கள் இருக்காங்க, நல்ல விதமாக நடக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இது ஏன் என்று தெரியுமா? இன்னொரு சாமியை பற்றி இன்னொரு இடத்தில் கேட்பார்கள். மிஸ்ருடைய மக்களை பற்றி பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கோத்திரம் வருகிறது, அத்தாவுடைய அத்தா அப்படியே சொல்லுமே, இந்த அத்தாவுடைய முறை அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 அல்லது 50 உறவுக்கு முன்னாடி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் மிஸ்ரில் இருந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மூதாதையர் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு கூட்டம் மிஸ்ரில் இருந்திருப்பார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு காலத்து
மூதாதையர்கள் மிஸ்ரில் இருப்பதற்கு காரணமாக, ரசூலுல்லாஹ்வுடைய உறவுகள் வாழ்ந்ததற்கு காரணமாக இன்னும் அப்படிப்பட்ட உறவுகள் பறந்து விரிந்து இருக்கலாம் என்ற அடிப்படையில், என்னுடைய உறவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு என்ற அடிப்படையில் அந்த மக்களிடத்தில் நன்றாக நடக்கும் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர், இந்த அகலாக் எங்க போயிட்டு இந்த இப்படிப்பட்ட செயல்கள் உறவை இணைக்கக்கூடிய இந்த முறைகள் நம்மிடத்தில் எங்கே? நாம் நபிசாசம் உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம், தினமும் ஒரு சுன்னாவை கேட்கிறோம், அமலும் செய்கிறோம், தொழுகிறோம், எல்லாமே செய்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர், ரமதானில் ஒரு மாதம் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு இபாதத். ஆனால் ரசூலுல்லாஹ் அதிகமாக முக்கியத்துவம் காட்டிய இந்த உறவை இணைக்கக்கூடிய விஷயம் எங்கே சென்றது? சிம்பிளாக உறவு முறிக்கப்படுகிறது. எவ்வளவு எளிமையாக உறவுகள் முறிக்கப்படுகிறது தெரியுமா அன்பிற்குரிய சகோதரிகள்? அதாவது பெரிய விஷயத்துக்கு உறவு முறித்தால் கூட ஒரு நியாயத்தை பார்க்க முடியும், அப்பயும் முறிக்க கூடாது. ஆனால் பேச்சாளர் கூட நியாயத்தை பார்க்கலாம். சிம்பிளாக சின்ன விஷயம், கல்யாணத்தில் பிரியாணி சரியில்லை, பிரியாணி பீஸ் இல்லை, வீட்டுக்கு வந்தால் டீ குடிக்கவில்லை, நல்லா இருக்கீங்களா என்று கேட்கவில்லை, என்னை பார்த்து சிரிக்கவில்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு உறவை முறிக்கிறோம். அந்த உறவுகளை எப்படி பேணிக் கொண்டிருந்தார்? அன்பிற்குரிய சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். எளிமையாக உறவை முறித்து விடுகிறோமே, இந்த எளிமையாக உறவை முறிப்பது என்பது இது காஃபிரோட தன்மை. தெளிவாக பக்காவாக காஃபிரோட தன்மை உறவை ஈஸியாக முடிப்பது, அதற்கு வேல்யூ கொடுப்பாமல் மதிப்பே இல்லாமல் ஈஸியாக உறவை முடிக்கிறோம். ஒரு இறை மறுப்பாளருடைய தன்மை. சூரா முஹம்மதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னார், அஹலாசைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த் வ துகத்திஉ அர்ஹாமக்கும். காஃபிர்கள் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் பூமியில் பறந்து சென்று உறவை முறித்து பூமியில் பிரச்சனை செய்யலாம் என்று நினைக்கிறீர்களா? காபிர்களை நீங்கள் பூமியில் பறந்து சென்று உறவை முறித்து பிரச்சனை செய்யலாம் என்று நினைக்கிறீர்களா? இறைவன் சொல்கிறான், உறவை முறிப்பது பூமியில் பிரச்சனைகளும் முசீபத்தும் பரவதற்கு முக்கியமான காரணம் உறவை முறிப்பது. அதை செய்வதற்கு விரும்புகிறீர்களா என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் காபிரை பார்த்து இருக்கிறான். இது நாம் காபிர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நபரும் படிப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு உறவை முறித்து வாழ்கிறோமே, அன்பிற்கு சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உறவு ஏதோ ஒரு காலத்தில் நமக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் ரத்த உறவும் அல்லது ஏதாவது உறவு முறிந்திருக்கலாம், பிரிந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். அன்பிற்கு சொல்ல இந்த உறவுகள் திருப்பி சேராமல் இருப்பதற்கு ஒரு பிரதானமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? நிறைய காரணம் இருந்தாலும் பொதுவாக மக்களுக்கு பார்க்கக்கூடிய காரணம் ஈகோ. என்ன? நான் ஏன் போய் பேச வேண்டும், நான் ஏன் முந்திக் கொள்ள வேண்டும், நான் வயதில் மூத்தவன், அவன் குடும்பத்துக்கு அவ்வளவு செய்திருக்கிறேன், என்னுடைய மனைவி வீட்டாளத்தில் எப்படி நான் பேசுவது, என்னுடைய கணவன் வீட்டாளத்தில் எப்படி முகம் கொடுத்து நான் பேசுவது, இப்படி சொல்லி இந்த உறவுகளை என்ன செய்கிறோம்? நான் என்ற ஒரு தரத்தில் வைத்து ஒதுக்கிறோமே. இந்த நான் என்ற ஈகோ இருக்கிறது வல்லாஹி தக்கப்புர். இது தெளிவான ஒரு பெருமை. என்ன பெருமை? உறவை இணைப்பதில் நான் எப்படி போய் என்று சொல்லி இந்த நான் என்று சொல்கிறோமே, இந்த நாக்கு அரபில் அனா என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், நீங்கள் அனா என்று சொல்லக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய இந்த ஈகோவை புதையுங்கள் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் மண்ணில் போட்டு புதையுங்கள், ஈகோவே இருக்கக்கூடாது, எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது, வெளிமக்களிடத்தில் ஈகோ இருக்கக்கூடாது சொன்னால், நான் தான் என்ற பெருந்தன்மை இருக்கக்கூடாது சொன்னால், ஒரு இடத்துல சுத்தமாக இருக்கக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம இடத்துல சண்டை போட்டு இருந்தால், நமக்கு எதிராக செயல்பட்டிருந்தால் என்ன, முந்திக் கொண்டு நாம் பேசுவோம், அது எந்த பிரச்சனை கிடையாது. அவர்களிடத்திலேயே 100% தவறு இருக்கட்டும், நாம் அப்பாவியாக இருக்கட்டும், நாம் முந்திக் கொண்டு பேசுவது என்ன கஷ்டம்? முந்திக் கொண்டு பேசுற அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் கடுமையான வரக்கத்தை தருவான். அதிகமான வரக்கங்கள், அதிகமான சந்தோஷங்கள், வாழ்க்கையில் அதிகமான இன்பங்கள் எங்க கிடைக்கும் தெரியுமா? இந்த நான் என்ற விஷயத்தை தூக்கி போட்டு உறவில் முந்தி வந்து நாம் பேசிக் கொள்கிறோம், உறவை சேர்த்து விடுகிறோமே, இதில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வரக்கத்து இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டாம். நிறைய இடங்களில் பார்க்கும் சுப்ஹானல்லாஹ், நம்மளால் வெளிப்படையாக பேச முடியாவிட்டாலும் சரி, நிறைய இடங்களில் பிள்ளைகளும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், நல்ல விஷயம் கிடையாது. பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்னது? கல்யாணம் முடிச்ச புதுசில், அதாவது உன்னுடைய அத்தாவிடம் இப்படி செய்தார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கப்படுகிறது. பிள்ளைகளுக்கு தௌஹீதை சொல்ல வேண்டும், அஹ்லாக்கை சொல்ல வேண்டும், சுன்னாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும், துஆக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சின்ன வயசுலேருந்தே பகமை வளர்க்கும் என்று சொன்னால் பெரியவன் ஆனவர்களுக்கு சண்டை. அவன் நினைச்சுக்கிறான், பழைய விஷயம் எடுத்து பேசுகிறான். இது இஸ்லாம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, பள்ளியில் 5 வேளை தொழுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், இங்க வந்து உறவை சிம்பிளாக முடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நன்மை கிடையாது. முஸ்லீம் என்று சொல்வோம், பள்ளிக்குள்ளே மட்டும் முஸ்லீம் கிடையாது, அவன் உலகத்தில் முஸ்லீமாக இருப்பான், எல்லா இடத்திலும் முஸ்லீமாக இருப்பான், எல்லா இடத்திலும் ஈமான் கொண்டவனா இருப்பான், எல்லா இடத்திலும் இறைவன் பார்க்க என்ற அடிப்படையில் ஒரு இடத்தில் பேசும்பொழுது பார்த்து பேசுவான். எனவே இந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலும் குடும்பத்தோட விஷயத்திலும் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஈகோ என்பது, நான் தான் என்ற விஷயம் என்பது உறவிடத்தில் சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே போன்ற அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உறவு முறிந்து ஓடுகிறது என்று சொன்னால், உறவு மத்தியில் எந்த ஒரு டச்சும் இல்லை என்று சொன்னால், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? பொருளாதாரம். ஈகோ ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொருளாதாரம், இந்த பைசாவோட சித்தனா இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையில் பெரிய சித்தனம். இது எப்படி குழப்பமாக, இது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு டேஞ்சராக அமைகிறது, மனிதர்களுக்கு புரியவே புரியாது. அந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் அவ்வளவு கடுமையான ஒரு மோசமான விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிஅம ரஜுலு ஸாலிஹ் லில் மால் ஸாலிஹ்.
ஒரு சாலியான நபருக்கு இருக்கக்கூடிய அந்த ஹலாலான இன்கம், ஹலாலான காசு எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். சாலியான நபருக்கு மட்டும்தான் காசு என்பது நல்லது. சாலிஹ் இல்லை என்று சொன்னால், ஒழுக்கத்தன்மை இல்லை என்று சொன்னால், மார்க்க அறிவுகள் இல்லை என்று சொன்னால், சம்பாதிக்கக்கூடிய ஹலாலான பொருளாதாரமே இருக்கட்டும். இந்த இடத்தில் பேசிக்கான அறிவு இல்லாத காரணமாக இந்த பொருளாதாரம் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும். கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சை கம்மி பண்ணுவது, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்து சொன்னால், அல்லது நாம் நல்லாக இருந்து நம்ம இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அவர் ஏதாவது பிரச்சனை, கடன் பிரச்சனை அது இது மாட்டி கொண்டாரு சொன்னால், நைசாக அப்படியே என்ன செய்கிறோம், போனை சைலண்டில் போடுகிறோம், போனை பிளாக் செய்து விடுகிறோம், அல்லது ஏதாவது செய்து விடுகிறோம், வீடை மாற்றி விடுகிறோம், தொடர்பை குறித்து விடுகிறோம். பார்ப்பதே கிடையாது. எப்படி பார்த்தால் கடன் கேட்டு விடுவான், பார்த்தால் உதவி கேட்பான், பார்த்தால் தேவை கேட்பான், பல காலத்து கதையை பேசுவான். எனவே இவனை ஏன் பார்க்க வேண்டும், இவனுக்கு ஒன்றும் தொடர்பே இல்லைன்னு சொல்லி பொருளாதாரத்தை மையமாக வைத்து பார்க்கிறோம். பொருளாதாரத்தை எந்த கபருக்கு எடுத்து சொல்லி போகிறோம், எந்த கபரில் வைத்து இது என்ன போகிறோம், எந்த பேங்க் நம்ம கபருக்கு சென்று எந்த பேங்க் நமக்காக பாதுகாக்கப்படும் கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உறவை இணைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் குடும்பத்தில் ஒரு நபருக்கு அல்லாஹ் நல்ல சம்பாதித்து கொடுப்பான். இந்த ஒரு நபருக்கு அல்லாஹ் நல்ல சம்பாதித்து கொடுத்து அவர் மூலமா அந்த குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும், அவருடைய சகோதர சகோதரிகள் இவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தில் ஒரு நபருக்கு நல்ல சம்பாதித்து கொடுப்பான். உண்மையில் உங்களுடைய குடும்பத்தை எண்ணிப்பார்கள். இப்படிதான் அல்லாஹ் வைத்திருப்பான். அல்லாஹ்வுடைய வழிமுறை இப்படிதான். எல்லோரையும் பணக்காரனாக்குவது அல்லாஹ்வுடைய வழிமுறை கிடையாது. எல்லோரையும் ஏழையாக்குவது வழிமுறை கிடையாது. சில நபர்கள் அல்லாஹ் உயர்த்தி வைப்பான். எதற்காக? அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், அவர் நம்பி இருக்கக்கூடிய உறவுகள் அந்த பொருளாதாரம் சந்தோஷமா இருக்க வேண்டும். இப்படி இறைவன் நம் மூலியமா வரக்கூடிய நபர் சந்தோஷமா வாழ வேண்டும் சொல்லும் பொழுது அந்த பொருளாதாரத்தை எடுத்து சுயநலமாக செய்யப்பட்டோம் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், ஹலாலாக சம்பாதித்தாலும் இந்த பொருளாதாரம் நாளை மறுமை நாளிலோ அல்லது கபரு நமக்கு எதிராக வந்து நிற்கும். பொருளாதாரம் இறைவன் கொடுக்கிற நியமத், இறைவன் கொடுக்கக்கூடிய நியமத்தில் ஆயிரக்கணக்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு நியமத்தில் இறைவன் கொடுத்தாலும் சரி, அதை தவறாக பயன்படுத்தணும் சொன்னால் அந்த அறிக்கொள்கைகள் மறுமை நமக்கு எதிராக வந்து நிற்கும். இறைவன் சாட்சிகளை நிப்பாட்டுவான், இறைவன் கேள்விகளை எழுப்புவான். ஏன் உறவை முறித்தாய்? உறவை சேர்த்தால் நான் சேர்த்து வாழ்வேன், உறவை முறித்தால் நானும் முறித்து இருப்பேன் என்று சொல்லி ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஏன் உறவை முறித்தாய்? அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் நாளில் என்ன சொல்றது தெரியாமல், அதாவது திணறி கிடப்பான். திணறி கிடக்கும் பொழுது இறைவன் சாட்சிகளை எடுத்து போடுவான், மலக்குமாரனுடைய சாட்சியை எடுத்து போடுவான். எழுதப்பட்டிருக்குமே இந்த எழுதப்பட்ட விஷயத்தை எடுத்து போடுவான், திரையில் காண்பிப்பான். திரையை காண்பித்து இந்த பொருளாதாரம் சீ என்ற பொருளாதாரத்திற்காக உறவை முறித்தாய் என்று சொல்லி இறைவன் கேள்வி கேட்பானே, அந்த கேள்வியை பயந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது பெரிய பெரிய அமல்கள் செய்திருந்தோம், உறவை முறித்தோம் என்பதற்காக இப்படிப்பட்ட விஷயத்திற்காக நம்முடைய அமல்கள் அளிக்கப்பட்ட என்று சொன்னால் ரமலானில் எவ்வளவு கடுமையான இபாதத் செய்திருப்போம், ஒவ்வொரு தஹஜ்ஜுத் தொழுகைக்கும் கண் வலியுடன் முடித்திருப்போமே. இப்படிப்பட்ட பெரிய பெரிய இபாதத்துகள் உறவை முறிப்பதற்காக அளிக்கப்பட்ட என்று சொன்னால் எவ்வளவு கை செய்ததா? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உறவை பேணிக் கொள்ள வேண்டும், உறவை இணைக்க வேண்டும், உறவை முறிக்க கூடாது. எந்த கட்டம் வந்தாலும் உறவை முறிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஒரு சில அனுமதிகள் இருக்கலாம், அப்படிப்பட்ட அவ்வளவு மோசமான காலத்தில் நம்ம கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் எல்லா இடத்திலும் உறவை முறிக்க வேண்டும். இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு படி போய் சில நபர்கள் இன்னும் உயர்ந்து விட்டார்கள். என்ன சொல்கிறார்கள்? அதாவது என்னுடைய சொந்தக்காரர்கள் தவறான வழியில் இருக்கிறார்கள், விதாத் செய்கிறார்கள், மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எதிர்க்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்கள். இவர்கள் இப்படி செய்வதன் காரணமாக நான் விலகிக் கொள்கிறேன், பேச மாட்டேன், காலும் எடுக்க மாட்டேன். அவர் பேசி 20 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் 20 வருஷம் ஆயிடுச்சு என்றால் விதாத் செய்யக்கூடிய நபர் தர்காவாசியாக இருக்கிறார், இப்படிப்பட்ட மார்க்கத்தை முரணாக செய்கிறார், எப்படி பேச முடியும்? பேசி 20 வருடம் பேசவில்லை சொல்லி இது ஒரு பெருமை. அன்பிற்குரிய சகோதரி, குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வாந்தி ரஷீரத்துக்கள் அக்ரபூன், நபியே உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இவர்களை நரகத்தை விட்டு எச்சரிக்கை செய்யுங்கள். யார் உங்களுடைய உறவுகளை நீங்கள் முதலில் உறவு எடுத்து பேசுங்கள், அப்ப அதற்கு பொதுமக்கள் பேசலாம். முதலில் நீங்கள் உறவுகளை அன்சிர் பயமுறுத்தல் நரகம் இருக்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிட்டான், உறவை இணைங்கள் சொல்லி. நபித்துவத்துடைய 3ஆம் ஆண்டை வகி வந்து விட்டது, உறவை இணைக்க வேண்டும், நரகத்தை விட்டு அவர்கள் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட கட்டளை. ரசூலுல்லாஹ்வுடைய உறவுகள் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய உறவுகள் பக்கத் தௌஹீதில் இருந்தார்களா? சரியான இறைவாசிகளா? அல்லாஹ் சொர்க்க வாக்களித்திருந்தானா? ரசூலுல்லாஹ்வுடைய உறவுகள் யார்? அன்பிற்குரிய சகோதரி, சிலை வணங்குவார்கள், கபர்களை வணங்குவார்கள், மோசமான மூன்று நம்பிக்கை தாகியா மக்கள், இருக்கிற நரகத்துடைய விளிம்புகளில் வாழக்கூடிய மக்கள். அந்த மக்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், நெருங்கிய உறவுகள் நபியே போய் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள், வேலைக்கு ஓடிவிடுங்கள் என்று சொன்னான் இறைவன். கிடையாது, அவர் மத்திய இளைஞர்கள் வேலை செய்யுங்கள், சொல்லதான் உங்களுடைய அகலாக்கின் மூலமாக வருவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான், வந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது நல்ல முறையில் உறவை இணைத்துக் கொள்ள, நல்ல முறையில் சண்டை போட்டு பிரச்சனை பஞ்சாயத்து வச்சுதான் கிடையாது, நல்ல முறையில் பேசி சுமூகமாக உறவை இணைத்துக் கொள்ளுங்கள். நல்ல முறையில் உறவை நீங்கள் சேர்த்து என்று சொன்னால், நல்ல முறையில் உங்கள் உறவை சேர்த்து என்று சொன்னால்
மிகப்பெரிய எதிராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, வலியும் ஹமீம் உற்ற நண்பனாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகுவான். எப்படி நாம் சேர்க்கிறோம், எதை பேசுகிறோம், எதை ஞாபகப்படுத்துகிறோம், எதை கொண்டு வைக்கிறோம், முக்கியம் சகோதரர்கள். எதை வைத்து நாம் உறவை இணைக்கிறோம், இது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். உறவுகள் எப்படி இருந்தாலும் சரி, எப்படி ஏன் குறைஷ் மற்ற ஜாஹிலியா மக்களாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய இடத்தில் படித்தவர்களாக புரிந்தவர்களாக எப்படி நடந்து கொள்கிறோம் என்று சொல்லி தான் உறவுகள் இணைக்கப்படும். அவர்கள் மோசமான நபர்களாக இருந்தாலும் சரி, அதன் ஊடாக நம்முடைய நடத்தைக்கு ஊடாக இறைவன் நம்முடைய உறவுகளை இணைப்பான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஈதுடைய நாளாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் இறக்கக்கூடிய அழகான ஒரு பெரிய ஒரு நாளில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாளில் நாம் இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல சான்ஸ், ஒரு நல்ல வாய்ப்பு. உறவுகளை முடிந்தால் நாம் குடும்பத்துடன் அவருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், குடும்பத்துடன் அவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். நாம் முந்திக்கொண்டு அவர்களை கூப்பிடுவதற்கு முதலில் நாம் போய் நிற்க வேண்டும். எல்லாமே நாம் தான் செய்ய வேண்டும். அதுதான் நிறைய நன்மை. அப்படி நம்மளால போக முடியும் சொன்னால் உடனே போன் பேச வேண்டும், உடனே போன் பேச வேண்டும். யாருக்கு நிறைய சண்டை போட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கணும், முதலில் அவரிடத்தில் பேச வேண்டும். அவரிடத்தில் பேசி அவரிடத்தே தப்பு இருந்தாலும் நாம் முந்திக்கொண்டு மன்னிக்கிறோம். இது பிரச்சனை கிடையாது, புரிவது பிரச்சனை கிடையாது. இறைவனுக்காக பணிவை மேற்கொள்பவரை இறைவன் உலகத்தில் உயர்த்துவான். இது அந்த ரசூல் அவர்கள் சொல்லியிருக்காரு. நாம் முந்திக் கொண்டு சாரி கேட்போம், மன்னிப்பு கேட்போம், உறவை இணைப்போம், சந்தோஷமாக வாழ்வோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஈகோவை தூக்கி போடுவோம், பொருளாதார மையமாக இருக்கக்கூடிய சிந்தனை தூக்கி போடுவோம். இந்த ஈரை முக்கியமான ஒரு நிலையாக வைத்து உறவுகளை இணைக்க வேண்டும், ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையுடைய இந்த அங்கத்திலும் உறவை முறிப்பதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. எனவே உறவை இணைத்து இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உறவுடன் ஈதை முடித்து விடக்கூடாது. மாறாக ரமதான் கடந்திருக்கிறோம், நிறைய இபாதத் செய்திருக்கிறோம். ரமதான் முடிந்த பிறகு பழைய மாதிரி ஆகிவிடக்கூடாது. ரமதான் எப்படி ஐவேளை தொழுகை கடமையாக தொழுதும் அப்படி தொழ வேண்டும். ஃபஜ்ருடைய சுப்ஹானல்லாஹ் சஹர் வைத்து எப்படி ஃபஜ்ருக்கு வந்தோம் தொழுகை, அதே போன்ற அனைத்து சகோதரர்களும் முழித்து கண் விழித்து நாம் ஃபஜ்ருக்கு வர வேண்டும். ரமதான் நடத்துறமா ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்? உன்னாலும் ஃபஜ்ர் முடிக்க முடியும், உன்னாலும் தூக்கத்தை விட முடியும் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம் ரமதான். அந்த ஆதாரத்தை அடைந்தோம், நாம் சாட்சியாகி விட்டோம். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னால் முடிக்க முடியும் என்று சொல்லி நாமே அல்லாஹ்விடத்தில் சாட்சியாகி விட்டோம். இந்த சாட்சி அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டது. எனவே நம்மளால் முடிக்க முடியும், தூக்கத்தை குர்பானி செய்ய முடியும், ஃபஜ்ருடைய நேரத்தில் சஃபில் வந்தனால் நம்மளால் இருக்க முடியும். எனவே ரமதான் கடந்த பிறகு அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை பேணிக் கொள்ள வேண்டும், எல்லா கடமையான தொழுகையை பேணிக் கொள்ள வேண்டும். நம்மளால் முடியும் என்று சொன்னால் அதிகமாக நம்முடைய தஹஜ்ஜுத் தொழுகையை பேணிக் கொள்ள வேண்டும், அதிகமான நஃபிலான நோன்பு வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு ரமதான் பாவங்களில் தப்பித்திருந்தோம், பொய்யிலிருந்து புறமிலிருந்து அவதூறிலிருந்து தப்பித்திருந்தோம், போனிலும் டிவியிலும் தப்பித்திருந்தோம். இப்படிப்பட்ட சாலிகான வாழ்க்கை ரமதான் பின்னால் தொடர வேண்டும். அப்படி தொடரும் என்று நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் தருவான். எனவே இந்த குதுபாவுடைய கடைசியாக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பள்ளி மஸ்ஜித் நூர் நிசா அடிப்படையில் நாம் பார்த்தோம். இந்த சில நாட்களுக்கு முன்னால் இந்த திடலை அதாவது சரி செய்ய வேண்டும், இது சில வேலைகளை செய்ய வேண்டும். திடலாகவும் பார்க்கிங்காகவும் இன்னும் நம்முடைய பள்ளி சார்ந்து என்னென்ன மார்க்க நிகழ்வுகள் நடைபெறுகிறது அதெல்லாம் இந்த இடத்துல வைத்து செய்யலாம் என்பதற்காக, இந்த இடத்தை கொஞ்சம் ரெடி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் சகோதர சகோதரி முன் வந்து மனம் திறந்து கொடுத்தீர்கள். ஜஸாக்குல்லாஹு கைர் வ அஹ்ஸனல் ஜஸா. ஆனால் இருந்தாலும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதாவது கை வைத்தால் வேலை இழுத்துவிடும் என்ற அடிப்படையில் இந்த இடத்தில் இன்னும் தேவைகள் நிறைய ஆகிவிட்டது. வேலை ஆரம்பித்து விடுது, இன்னும் நிறைய தேவைகள் ஆகிவிட்டது. எனவே அந்த அடிப்படையில் இதற்கு மேல் சொல்லப்பட்டது போன்று ஒரு ஷேர் 500 ரூபாய் என்ற கணக்கில் உங்களுடைய சதகாக்களை அதிகமாக செய்யுங்கள். ஈதுடைய இந்த நாட்டில் திடலுடைய இந்த இடத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த சபையில் உங்களுடைய சதகாக்களை அதிகமாக செய்யுங்கள். எப்படி நாம் ரமதானை செய்தோமோ அதே போன்ற உங்களுடைய சதகாக்களை இந்த இடத்துக்கு அதிகமாக செய்யுங்கள். அதே போன்ற பள்ளியுடைய இதர நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த சதகாக்கள் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் நம்முடைய இபாதத்தில் கபூல் செய்வான். அதை தாண்டி நம்முடைய பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ் அதாவது சாதாரண நாட்களில் நிறைய மார்க்க பணிகள் இருக்கிறது. பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, சிறியவருக்கும் பெரியவருக்கும் மக்தபுடைய மதரசாக்கள் நிறைய மார்க்க பணிகள் நாம் இருக்கிறது. அந்த மார்க்க பணிகள் பள்ளி இருக்கிறது சொன்ன அல்லாஹ் கொடுத்த மாதிரி மிகப்பெரிய நியமத். இந்த நியமத்தை பயன்படுத்தி எல்லாரும் மார்க்க பணிகளும் முன்வர வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதான் வந்து கடந்து முடிந்தவர்கள் பழையபடி நாம் ஆகிவிடக்கூடாது. எல்லா இடங்களும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடிய நபராக இருக்க வேண்டும், மறந்து விடக்கூடாது. இன்னமா யதகப்பல்லாஹு மினல் முத்தகீன். முத்தகீன்கள் இறைவனை அஞ்சக்கூடிய நபர்களுடைய அமல்களை மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான். இறைவன் அஞ்சாத நபர்கள் மலையளவு செய்தாலும், உஹது மலை அளவு இருந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் முத்தகீன்கள் இறைச்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ இவருடைய அமல்கள் மட்டும்தான் நாளை மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ளப்படும். இறைவன் மிகவும் மகிழ்ந்தான், மிகவும் உயர்ந்தவன். இறைவன் மிகவும் உயர்ந்தவன் என்று சொன்னால் கலப்படமான அமல்களை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கலப்படமான அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாமே கலப்படமான உணவை ஏற்றுக்கொள்வது கிடையாது, கலப்படமான விஷயத்தை நாமே ஏற்றுக்கொள்ள கிடையாது.
மகிமை நிறைந்தவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? பியூரான அமல், சுத்தமான அமல்களை மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான். அதற்கு மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம் என்பது முத்தகி, தக்வா, இறையச்சம். எனவே இறையச்சத்தை போதித்தவாறு நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். குடும்பங்கள் இறையச்சத்தை பற்றி பேச வேண்டும். இந்த ஈதுடைய நாள், இந்த ரமதான் நம்முடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய திருப்பமாக அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்குவானாக. இன்னும் உலகத்தில் இருக்கலாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்வாழ்வை, அவர் அநியாயத்தின் தூரமான வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக. ரமதான் செய்யக்கூடிய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை இறைவன் தருவானாக. நம்முடைய வாழ்க்கை உறவை இணைத்து எல்லா இடமும் சகிப்புத்தன்மையுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கையை இறைவன் நம் அனைவரும் தருவானாக. பெற்றோர்களை பேரக்கூடிய வாழ்க்கையை இறைவன் தருவானாக. பொருளாதாரத்தை ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவரும் தருவானாக. இன்னும் அல்லாஹ் எல்லா இடத்திலும் அதிகம் அஞ்சக்கூடிய நபர்களாக ரசூலுல்லாஹி சுன்னாவை இன்ச் இன்ச்சாக பார்த்து, ரசூலுல்லாஹி சுன்னாவை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பின்பற்றக்கூடிய, ரசூலுல்லாஹி சுன்னாக்கு மாறு செய்யாத ஒரு வாழ்க்கையை இறைவன் நம் அனைவரும் தருவானாக. இபாதல்லாஹ் ரஹிமனி வஹிமக்குமுல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. تقبل الله منا ومنكم صالح الأعمال.